எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்து. தீப்பாஞ்சி அம்மன். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு வெள்ளாற்றங்கரை தென்பகுதியில் அள்ளூர் என்ற ஊரில் தீப்பாஞ்சி அம்மன் திருக்கோயில் எழுந்தருளி உள்ளது. நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருந்து அம்பாள் அருள் பாலிக்கின்றார். தீப்பாஞ்சி அம்மன். தீப்பாஞ்சி அம்மன் என்று சொன்னால் என்ன? அதாவது ஒரு பெண்ணானவள் தன்னுடைய துயரம் தாங்காமல் துக்கம் தாங்காமல் தன்னை வளர்த்ததற்காகவோ அல்லது தன்னுடைய கணவருக்காகவோ உடன்கட்டை ஏறுவது ஒரு வழக்கம் பழைய காலத்தில். அது பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கியது. அதை பற்றி பேச வேண்டாம். இப்பொழுது தீப்பாஞ்சி அம்மன் வரலாறு. சேத்தியாத்தோப்பு பகுதியில் வீரன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். அப்படி போகின்ற பொழுது காட்டிற்குள்ளே ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. அதை தேடி போகிறான். போகின்ற பொழுது அங்கே 5 வயது அழகான பெண் குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த வீரன் என்ன செய்கிறான்? அம்மா, தாயே, குழந்தையே, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த குழந்தை, என்னுடைய பெற்றோருடன் வந்தேன், அவர்களெல்லாம் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை, நான் மட்டும் தன்னந்தனியாக இந்த காட்டிலே இருக்கிறேன், அதனால தான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று அம்பாள் சொல்லுகிறான். சொல்லுகின்ற பொழுது வீரனுக்கு குழந்தை கிடையாது. அதனால், தாயே, பாப்பா, என்னுடன் நீ வருகிறாயா, என் வீட்டில் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை தெய்வீக குழந்தை, அதற்காகவே வந்திருக்கிறது. உடனே அந்த குழந்தை என்ன செய்கிறது? சம்மதம் தெரிவித்து நான் உங்களுடன் வருகிறேன், உங்களுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு செல்கிறது. வீரன் அழைத்து வருகிறார். அழைத்து வந்தவுடன் மனைவிக்கு மிக சந்தோஷம். அவர்களுக்கு குழந்தை கிடையாது. அப்படி இருக்க அந்த குழந்தையை மிகவும் செல்லமாக, மிகவும் ஆனந்தமாக, சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வருகின்ற நேரத்தில் வீரனுக்கு வயது முதிர்ந்து விட்டது. வயது முதிர்ந்த காரணத்தால் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனும் அவனுடைய மனைவியும் ஊருக்கெல்லாம் மிகவும் உழைத்து ஊருக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதிலே, யாராருக்கெல்லாம் என்ன நன்மை செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்வதிலே மிகவும் வல்லவன், நல்லவன். அதே மாதிரி அவருடைய மனைவியும் கூட. அப்படி இருக்கின்ற பொழுது ஊரே மிகவும் துக்கப்பட்டு கிடக்கிறது. துக்கப்பட்டு கிடக்கிற நேரத்தில் ஊருக்கு உழைத்த உத்தமன், நம்மவன், நமக்காக வாழ்ந்து பெரிய அளவுக்கு சேவை செய்தவன் நம்மை விட்டு பிரிந்து விட்டான் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? இறுதி காரியத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இறுதி காரியத்தை ஏற்பாடு செய்து விட்டார்கள். தீ மூட்டி அதிலே அவருடைய உடலை கடத்தினார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குழந்தை என்ன செய்கிறது? நானும் இந்த தீயில விழுந்து இறப்பேன் என்று சொல்லுகிறது. எல்லோரும் தடுக்கிறார்கள். காரணம் என்னென்னா, தாய் தந்தை இல்லாத நான், என்னை தூக்கி கொண்டு வளர்த்து சீரும் சிறப்பாக என்னை செய்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஊருக்கு உடைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரிவு உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு அதிகமான அளவுக்கு துக்கத்தை தருகிறது. அதனால் என்னை வளர்த்த பெரியவருக்கு, அப்பாவுக்கு, தந்தைக்கு நானும் இது மாதிரி செய்வது தான் மிகச்சிறந்தது என்று சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறது. பிடிக்கின்ற பொழுது ஊரார்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? நீ தீ குளிக்கக்கூடாது, அதே மாதிரி கொல்லி வைப்பதற்கு பெண்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, அதனால் நீ செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அப்பொழுதுதான் இந்த குழந்தை சொல்லுகிறது, நான் சாதாரண பெண் அல்ல, நான் ஒரு தெய்வீக பெண், தெய்வீக குழந்தை, விண்ணிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த ஊருக்காக நான் என்ன செய்கிறேன்? சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன்.
இந்த ஊரை எப்படி இந்த வீரரை காப்பாற்றி உங்களுக்கெல்லாம் உதவுகின்றாரோ அதே மாதிரி நானும் இருக்க வந்திருக்கிறேன். அதனால் எனக்கு உடன்கட்டை, அதாவது தீயிலிருந்து மாழ்வதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தை பிடிவாதம் பிடிக்கின்ற நேரத்தில் ஊரார்களெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறது, என்னுடைய தெய்வீக சக்தியை உணர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு தாம்பலத்தில் பட்டுப்புடவை, மஞ்சள் கயிறு, திருமண், அதாவது தாடி, வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சம்பழம் இவைகளெல்லாம் வைத்து என்னுடன் இந்த சிதையில் சேர்த்து விடுங்கள். அப்பொழுது என்னுடைய தெய்வீகத்தன்மை உனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த குழந்தை சொல்லுகிறது. அதனுடைய பிடிவாதத்தை கண்ட மக்கள் என்ன செய்தார்கள், அதிர்ச்சி அடைகிறார்கள். இப்படிலாம் சொல்லுகிறதே, அப்படியானால் இந்த குழந்தை நிச்சயமாக தெய்வீக குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையுடன் பட்டுப்புடவை ஒரு தட்டில் வைத்து எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு, பழம், திருமாங்கல்யம் இவைகளெல்லாம் வைத்து அந்த எரியிலே தீயிலே இடுகின்ற பொழுது அந்த குழந்தை என்ன செய்கிறது, பஸ்மமாகி இறை நிலைக்கு போய்விடுகிறது. அதே நேரத்தில் அந்த குழந்தை சொன்ன மாதிரி அந்த மங்கள பொருள்களெல்லாம் பட்டுப்புடவை, எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு, தாலிக்கயிறு இவைகளெல்லாம் எரியாமல் அப்படியே இருந்தது. எல்லோரும் பார்த்து மிகவும் ஆனந்தப்பட்டார்கள். நம்மையெல்லாம் உயிர்ப்பதற்காக தெய்வமே இங்கே வந்திருக்கிறது. முன்னாடி அந்த நம்முடைய ஊர்க்காரர் வீரன் என்ன செய்திருக்கார், நமக்கு அத்தனை சேவைகளை செய்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். இப்பொழுது தெய்வமே குழந்தை வடிவிலே வந்து என்ன செய்கிறது, நம்மை பாதுகாப்பதற்காக, காத்து நிற்பதற்காக, அருள்பாலிப்பதற்காக, துன்பம் கஷ்டங்களிலிருந்து நம்மை துயர் நீக்கி வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள். அந்த கோவில்தான் தீப்பாஞ்சி அம்மன், தீப்பாயி அம்மன் என்று சொல்வார்கள். அந்த குழந்தையானது வீட்டிற்கு வருகின்ற பொழுது, காட்டிலிருந்து வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு பெயர் நாச்சியார் என்று பெயர் செய்தார்கள். சில பேர் நல்லம்மாள் என்றும் சொல்வார்கள். நாச்சியார், நல்லம்மாள் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வமானது சேத்தியாத்தோப்பில், கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பில் வெள்ளாற்றங்கரை தென்கரையிலே கோயிலாக அமைந்துள்ளது. அதை விட ஒரு மிகச்சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த கோயில் மிகவும் அற்புதமானது, ஆனந்தமானது, நிறைய பேரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கை துணையாக இருக்கிறது, வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த காஞ்சி மகான் மகாசுவாமிகள் என்ன செய்தார், அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டச் சொல்லி நிர்மாணம் செய்ய சொன்னார். அதே மாதிரி இன்று அந்த இடத்துல ஒரு அருமையான கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்படைத்த வேதாந்த தேசிகர் என்ன, அவருடைய மரபில் வந்தவர்கள் என்ன செய்தார்கள், அன்னை சீதா தேவி தன்னுடைய கற்பின் தூய்மையை நிரூபிப்பதற்காக என்ன செய்தால், தீயிலே இறங்கினாள். அதே மாதிரி தான் இந்த மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காகவும், தெய்வமாக இருந்து சேவை செய்வதற்காகவும், வழித்துணையாக இருப்பதற்காகவும் இந்த பெண்ணானவள் என்ன செய்திருக்கிறாள், தீப்பு வந்திருக்கிறாள், பாஞ்சி இருக்கிறாள், பாய்ந்திருக்கிறாள். அதனால் இந்த இடத்துல கோயில் கட்டுங்கன்னு சொன்னோடனே அருமையான கோயிலை கட்டியிருக்கிறார்கள். மிகவும் அற்புதமான கோயில். சேத்தியாத்தோப்பு, கடலூர் மாவட்டம், வெள்ளாற்றங்கரை தென்கரையில் இந்த கோயில் தீப்பாஞ்சி அம்மன் கோயில் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அங்கே அதே மாதிரி பலவிதமான தெய்வ வழிபாடுகளெல்லாம் நிறைய இருக்கிறது. அந்த கோவிலானது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான தெய்வங்கள் இருக்கிறது. அந்த கோயிலுக்குள்ளே புதை சிற்பங்களாக சுதை சிற்பங்களாக ராமர் பட்டாபிஷேகம், ராமர் திருக்கல்யாணம், அதே மாதிரி சீதா தேவி தீப்பாய்ந்தது இவைகளெல்லாம் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்திலும் தை மாதத்திலும் மிகச்சிறப்பாக இந்த தீப்பாஞ்சி அம்மன் வழிபாடு நடக்கிறது. அதாவது இந்த தீப்பாயிறது என்னென்னா, கற்பை புனிதமாக்குதல், கற்பை நிரூபித்தல், கற்பினுடைய ஆழம் அகலம் வலிமை தெரிவித்தல், அதே மாதிரி துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுதல், இதை மாதிரி பெரிய அருமையான காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறோம், அக்னியை சாட்சியாக வைத்து நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய திருமணங்கள் கூட இந்து சமுதாயத்தில் சனாதன தர்மத்தில் என்ன செய்கிறார்கள், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக, என்ன சாட்சியே, அக்னி சாட்சியாக
சாட்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மனிதர்களெல்லாம் கூட மாறி போய்விடுவார்கள். எழுதின எழுத்துக்கள் கூட என்ன செய்யணும், மாறி போய்விடும். ஆனால் அக்னி என்றும் என்ன செய்கிறது, சாட்சியாக இருக்கிறது. அதனால் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி நம்மளுடைய பெரியவர்களெல்லாம் நமக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். நமக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது. அதனால் இந்த அக்னி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நேற்றைய பதிவில் கூட நான் என்ன செய்தேன், பாஞ்சாலி வேள்வித்திலிருந்து வெளிவந்தால் அன்னை பார்வதி தேவி தன்னுடைய சாப நீங்க ஒற்றை காலிலே ஊசி முனையில் என்று பஞ்சாக்கினியிலே இருந்து என்ன செய்தால், தவம் செய்தால் ஆதிரையனுடைய கணவன் உயிரோடு வாழ்கிறான் என்பதை அசரீர் சொன்ன காரணத்தால் அவள் தீ குளித்த போது மங்கள பொருள் எதுவுமே, பட்டுப்புடவிலிருந்து பாயிலிருந்து மங்கள பொருள் எதுவுமே எரியவில்லை என்ற ஒரு செய்திகளெல்லாம் நாம் சொன்னோம். அதனால் இந்த வழிபாடானது சிறப்பான வழிபாடு. எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பிற்கு சென்று மகா சுவாமிகளுடைய ஆசையோடு எழுந்து அருள்பாடிக்கின்ற தீப்பாஞ்சி அம்மன் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எதாக இருந்தாலும் நமக்கு அருள்பாடிக்கக்கூடிய அன்னை, அவளை பார்த்து பணிந்து வணந்து நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வென்று மகிழ்ச்சியோடு இன்பமாக நலமோடு வளமோடுமாக வாழ்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். குரு சோலையப்பன், அறந்தாங்கி.